மேசராசி என்பர்களுக்கு 7.5 சனி வர இருக்கிறது. அது எப்போ வருகிறது அப்படின்னா 29/3/2025, அதாவது 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10க்கும் 11க்குரிய அந்த சனி பகவான் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறது. அப்போ 7.5 சனியில் விரய சனி ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விரயத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க விரயம் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஸோ என்ன விரயம்? உங்களுக்கு 10க்குரியவன் 12ல் இருக்கார். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் தொழிலில் அகலக்கால் வைப்பதில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. ஏன் இது சொல்றேன்னா, அந்த சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 6ஆம் இடம் என்பது என்ன? கடன். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 12ஆம் இடம் என்பது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தூக்கத்தை கெடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்க தூக்கத்தை கெடுப்பார். அப்போ எப்போ நமக்கு தூக்கம் கெடும்? ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் உன்னுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனை கெடும் அல்லவா? அப்போதான் நமக்கு தூக்கம் கெடும். அப்போ தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் வர இருக்கிறது. அப்போ என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக, ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ விரயத்தை ஏற்படுத்தும். என்ன விரயம்? பண விரயத்தை ஏற்படுத்தும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? சுப செலவுகளை செய்து கொள்ளலாம், சுப காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடம் என்பது என்ன? தனத்தை கொடுக்கக்கூடிய இடம், குடும்பத்தை கொடுக்கக்கூடிய, அமைத்து கொடுக்கக்கூடிய இடம், தன்னுடைய வாக்கு கொடுக்கக்கூடிய இடம். அப்போ என்ன? அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து குடும்பம். அப்போ சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் என்பதுதான் அமைப்பு. அப்போ என்ன? குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ குடும்பத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப, குடும்பம்ங்கிறது யாரு? கணவன் மனைவி அல்லது உங்க அப்பா அம்மா. ஸோ இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அப்ப கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவருக்குள்ள பேசி கலந்து முடிவெடுத்துக் கொள்வது சிறப்பு என்கின்ற அடிப்படையில் நீங்க அதை பார்த்துக்கணும். அடுத்து வாக்கு. அப்போ எங்க வாக்கு கொடுக்கணுமோ அங்க மட்டும் வாக்கு கொடுக்கணும். தேவையில்லாத இதை விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. என்ன? அதுக்குள்ள போன என்ன? ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நீங்க நல்லதே செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறை காண்பித்து கொண்டு ஒரு மாதிரியான தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தூக்கத்தை கெடுப்பார். அயன சயன சுகஸ்தானம் அல்லவா? அப்ப சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திடும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து எங்க பார்ப்பார்? 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட இடம் தான் இந்த 6ஆம் இடம். அந்த இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கெடுப்பார் அல்லவா? 6ஆம் இடத்தை கெடுப்பார் அப்படின்றது வேலையை கெடுப்பார்னு அர்த்தம். அப்போ வேலையை விரயமாக்க பார்க்கும். அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக் கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் டெம்ப்ட் ஆக்க வேண்டிய, ஏதாவது ஒரு வகையில் பிடிக்கலை என்கின்ற தன்மையை அது உருவாக்கும். ஏன்னா உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தணும் அல்லவா? அப்ப ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த வேலையும் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு அதாவது கூட பணியாற்றி கொண்டு இருக்கிறது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கல, மேலதிகாரிகள் நமக்கு ஏதாவது ஒரு பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு உருவாகலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்?
இதுக்கு என்ன, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்க பாஸ் வெள்ளைக்காக்க பறக்குதுன்னு சொன்னாரா, ஆமா சார் பறக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா திருப்தியை தராது, வேலை சார்ந்த விஷயத்தில் திருப்தியை தராது என்பதை ஞாபகத்தில் புரிந்து கொண்டு, வேலை அப்படியும் எனக்கு பிடிக்கல மாறணும் அப்படின்னு உங்க மனசுல பதிந்தால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் விடணும் என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுட்டு அப்புறம் தேடலாம் இப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. அடுத்து கடன் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது. அப்ப கடன் அதிகமான என்ன ஆகும், உங்க தூக்கத்தை கெடுக்கும். கடன் அதிகமாகுது, நான் உழைக்கிறேன், அப்போ விரயத்தை ஏற்படுத்தும், மன விரயம் ஏற்படுத்தும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் நடந்து விடுமா அப்படின்னு கிடையாது. தசாபுத்தியினுடைய அடிப்படையில் இருக்கும். ஏன்னா மேசராசி என்பவர்கள்ங்கிறது பல கோடிக்கணக்கான அன்பர்கள். அந்த பல கோடிக்கணக்கான அன்பர்களுக்கும் ஒரே மாதிரியான பலனுங்கிறது நிச்சயமாக கிடையாது என்பதை மனதில் புரிந்து கொண்டு தசாபுத்தி அடிப்படையில், பட் கோச்சாரம் என்பது இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கேற்ப சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் தூக்கத்தை கெடுப்பார், செலவுகளை அதிகப்படுத்துவார். அப்போ அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன செலவு என்ன, 6ஆம் இடம் என்பது நோய் சார்ந்த இடம். அப்போ உடல்நலத்திலும் தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஸோ அதை நம்ம பேணி காக்கணும். அப்ப சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகள், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம மேற்கொள்ளணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்பு பகை இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் இந்த மேசராசி அன்பர்கள் என்ட்ரியாக கூடாது. இல்லை போனால் என்ன ஆகும், இழுத்துட்டு போகும். ஒரு 2 வருஷம் இழுத்துட்டு போகும், வழக்கு இழுத்துட்டு போகும். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும். அதற்காக என்ன ஆகும், தூக்கம் கெடும். அப்படிங்கிற அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தனது 10ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரியான தன்மை, தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். தந்தையோட சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, தந்தையோட கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மனதை புரிந்து கொண்டு 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை அது கெடுக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை தீட்டுங்கள். ஏன்னா அந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் வந்திருந்தாலும் அது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 12ஆம் இடம் குருவினுடைய வீடுங்கிறதுனால, அது சுபருடைய வீடுங்கிறதுனால பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னாகும், ஒரு வேலை மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே அமையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிழைப்புக்காக, அதாவது தொழிலுக்காக, வேலைக்காக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டங்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சுப விரயங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாமே வாங்கிக்கலாம். சுப விரயங்கள் என்ன சொல்லலாம், ஒரு திருமணம் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு செலவாகும். அதெல்லாம் சுப செலவுகள். திருமணம் எல்லாமே நடக்கும், திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை. அப்போ சுப விரயங்கள், சுப கடன்கள். சுப கடன்கள் என்ன, ஒரு வீடு வாங்கினா வீடு நமக்கு நன்மைக்கு தான், ஆனால் கடனாக இருக்கும். இந்த மாதிரி சுப செலவுகள், சுப கடன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். குழந்தைக்காக ஒரு செலவு செய்கிறீங்க, குழந்தைகளுக்காக பிடித்ததை செய்வீங்க, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி செலவுகள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அதை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அதுக்காக நாம் 7.5 சனி வருகிறது அப்படி இப்படிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதுவும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள், இந்த மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்றேன். யாருக்கெல்லாம் புதன் திசை, புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, நீங்கள் மேச ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு
புதனுடைய திசையோ அல்லது புதன் புத்தியோ ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன்ங்கிறது 6க்குரியவன், அட்டமாதிபதி, அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனுடைய புத்தி நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் விஷயம், நோய் சம்பந்தப்பட்ட, எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ ஓடிக்கொண்டிருக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதாவது மேச லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் திசை அல்லது செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி அல்லது புதன் புத்தி நடக்கும் போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் மற்ற மேசராசி என்பவர்கள் உங்களுடைய தசா புத்தியினுடைய அடிப்படையில் பலன் மாறும்.